இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள இருதயத்தை பாருங்கள். அவர் உடனே வார்த்தையால் பதில் சொல்லலை. குஷ்டரோகியை யாருமே தொடக்கூடாது, தீண்டத்தகாத மனிதன். அவரை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகினார். உடனே அந்த மனிதன் சுத்தமானான். இன்றைக்கும் நமக்கு ஒரு வியாதி, ஒரு சின்ன உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா கூட என்னடா இது வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கையே வெறுத்து போயிடுவோம். அந்த குஷ்டரோகிக்கு இருந்த விசுவாசம் தான் இன்றைக்கி நமக்கும் தேவை. நாம் வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட நமக்கு விசுவாசம்னு ஒன்று இல்லாமல் தேவனால் நம்மளை சுகப்படுத்த முடியாது. அவர் என்னை சுகமாக்க முடியும்னு சொல்லி நீங்கள் உங்கள் இதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. அதை நினச்ச அந்த செகண்டே கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நாம் விசுவாசத்தை பற்றி தியானிக்க போகிறோம். பைபிளில் ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதன், அவனுடைய பாடுகள், அவன் எப்படி விசுவாசித்தான், அவனுக்கு எப்படி நன்மை நடந்ததுன்னு தான் நம்ம தியானிக்க போகிறோம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவர் பின்னாடி திரளான ஜனங்கள் இருந்தார்கள்னு பைபிள் எழுதியிருக்கு. அவருடைய சீஷர்கள் அவர் பின்னாடி நிறைய மக்கள் கூட்டத்தோடு அவர் இறங்கி நடந்து வராரு. அப்போது ஒரு குஷ்டரோகி வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட பணிந்துன்னு போட்டிருக்கு. ஒரு வேளை ஒரு முழங்கால் படிக்கிட்டாரா இல்லை தன்னை தாழ்த்தி அவர் பேசினாரான்னு தெரியல. அவர் பணிந்து, நம்ம பாஷையில் சொல்லணும்னா, சாமி உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் என்ன சுகமாக்க உங்களால் முடியும் சாமி அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. சரி, இயேசு கிறிஸ்து உடனே என்ன பண்ணுறாரு, தமது கையை நீட்டி அவனை தொட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு. குஷ்ட ரோகியின் பாடுகள் என்னென்னா, லேவியராகமும் 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் கண்டினியூவாக வாசிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, குஷ்டரோகி எப்படி உருவாகிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அதில் எழுதியிருக்கும். ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வரும்போது ஆசாரியன், அந்த காலத்தில் ஆசாரியர்கள்னால் பாஸ்டர்ஸுங்கன்னு நினச்சிக்கோங்க. பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, அந்த மனிதனுக்கு தலை முடியெல்லாம் கொட்டிருமா, சிவப்பும் வெள்ளையும் கலந்த பெரிய பெரிய கட்டி, இவ்வளோ பெரிய கட்டி மாதிரி இடத்தால் தன் சரீரம் முழுவதும், தன் தோல் முழுவதுமே அந்த மாதிரி கட்டி வருமா. அந்த கட்டி வந்ததை அக்காலத்து ஆசாரியர்கள் அதை பார்த்தாங்கன்னா அவன் குஷ்டரோகின்னு சொல்லி, அவன் தீட்டுள்ள மனிதன் சொல்லி தீர்மானிப்பாங்களாம். அப்படி தீட்டுள்ள மனிதன், அந்த குஷ்டரோகம் வந்த அந்த மனிதன் என்ன பண்ணணும்னா, தலையெல்லாம் இப்போ கட்டி கட்டியாக வந்துருச்சு, எல்லாம் சரீரம் முழுவதும், தலை முகம் முழுவதுமே புண்ணாக மாறி போயிடுச்சு. எல்லாம் என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க, முகத்தெல்லாம் மறைச்சிக்கணும், ஃபுல்லாக கை காலெலாம் மறைச்சிக்கணும், யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் தான் நினைப்பாங்க. அப்போ என்ன சட்டம் இருக்குதுன்னா, தலைக்கு மேலே அவர் எந்த துண்டுமே போடக்கூடாது, அவர் தலை தெரியணும். தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கிழிச்சு விட்டுறணும். தன் சரீரத்தில் இருக்கிற அந்த குஷ்டரோகம் தெரிகிறது மாதிரி எல்லாம் கிழிச்சு விட்டுறணும். அவர் ஊரில் குடியிருக்கக்கூடாது. அந்த மனிதன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஊருக்கு புறம்பே, அதாவது ஊருக்கு வெளியே போயிட்டு அவர் தனிமையில் வாழணும். தான் குடும்பத்தோடு அவர் சேரவே கூடாது. அந்த மனிதன் வெளியே தான் போய் வாழணும் அப்படின்றது தான் சட்டம். பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. அப்போ யோசித்து பாருங்கள், குடும்பத்தோட கணவன் மனைவி பிள்ளைகளோடு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதன் திடீர்னு ஒரு புயல் வீசினது போல் ஒரு வியாதி தன் சரீரத்தில் வருது. தன் தோலெல்லாம் புண்ணாக மாறுது, கட்டியாக மாறுது. அதாவது குஷ்டரோகம்ன்றது லெப்ரசி. அதை நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா வரும். அவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அறிகுறிகள்னு. ஸ்கின்னு மொத்தமே புண்ணாக மாறிடும்.
அவங்களுடைய சதை மொத்தமே பலவீனமாக மாறிடும், டயர்டாக இருக்கும், எப்பயுமே வலியாக இருக்கும், அவர்களின் கண் பார்வை எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்ருக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய சரீரம் மாறி அவன் தான் குடும்பத்தோடு கூட வாழலை, குடும்பத்தை விட்டு ஊருக்கு வெளியே போய் வாழ்கிறாருன்னா ஏறத்தாழ பிச்சைக்காரர் வாழ்க்கை தான் அவர் வாழ்கிறாருன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ அந்த மனிதனால் அவ்வளோ பலவீனத்தோடும் அவ்வளோ நோயோடையும் அவர் எப்படி அவராக சமையல் பண்ணி சாப்பிடுவார்? அவருக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, அவர் எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது. ஏன்னா அவர் தீட்டுள்ள மனிதன் சொல்லி ஆசாரியனே சொல்கிறாரு. அந்த மனிதனும் நான் தீட்டுள்ளவன் சொல்லிட்டு தான் அந்த ஊரை விட்டு வெளியே போய் புறம்பே போகணுமா. தீட்டு உள்ளவன்னா மனிதனால் தீண்டத்தகாதது, மனிதன் அவர்களை தொட முடியாது, அவர்களும் நம்மளை தொட முடியாது, அது சுத்தம் இல்லாதது, அசுத்தமானது அப்படின்ற மாதிரி அதனுடைய விளக்கம் வரும். அவர் அப்படி தான் அந்த பிச்சைக்கார வாழ்க்கையை போல தான் அவர் வாழணும். பைபிளில் எழுதியிருக்குது, மத்தேயு 4:23 இயேசு கிறிஸ்து கலிலேயா மொத்தம் இருக்கிற தேவாலயங்கள்லாம் போய் சுவிசேஷத்தை சொல்லி திரளான மனிதர்களை, திரளான வியாதிகள் எல்லாம் அவர் சுகமாக்கினார்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, இந்த குஷ்டரோகி கேட்டிருக்கிறாரு. இது எல்லாமே ஏன்னா ஊருக்குள்ளே நடக்கிற விஷயம், ஊரில் பேசுகிற விஷயம் ஒரு வெளியே இருக்கிற ஒரு பிச்சைக்காரருக்கு அந்த விஷயம் போய் சேருமா அப்படின்றது கூடாத ஒரு காரியம். கரெக்டுங்களா? ஆனால் இந்த மனிதனுக்கு அந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்குது. அந்த மனிதனுடைய அந்த நேரத்தில் மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு கணவன் மனைவியை பிரிஞ்சு நம்ம 1 நாள் 2 நாள் வாழ்ந்தாலே அவங்களுக்கு துக்கமாக இருக்கும். தினமும் தன் கையால் தூக்கி கொஞ்சின குழந்தைய விட்டுட்டு திடீர்னு தூரமாக போய் இருக்கணும், இனிமேல் குழந்தையை தொட முடியாது, நம்ம சுகமாகிறதையும் போய் குழந்தையை தொட முடியாதுன்னா அது எவ்வளோ ஒரு மன அளவில் அவங்க எவ்வளோ வேதனையாக இருந்திருப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாக்கப்பட்டு நம்மளை அப்படி குடும்பத்தில் இருந்தோ ஊரில் இருந்தோ ஒதுக்கி ஒரு பிச்சைக்கார நிலைமையில் போயிட்டு நம்ம இருந்து அந்த மனிதன் எப்படி தூங்கி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். சரீரம் மொத்தம் புண்ணு, இப்படி வானத்தை பார்த்த மாதிரி அவர் தூங்கினார்னா பின்னாடி எல்லாம் அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அது விவரிக்க முடியாது. புண்ணுனாலே அந்த தரையிலையோ பெட்ஷீட்லேயோ படும்போது எவ்வளோ எரிச்சலாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். எந்த சைடு அவர் படுத்து தூங்கியிருப்பார்? எந்த சைடு படுத்து தூங்கினாலும் அவரால் தூங்க முடியாது. ஏன்னா சரீரம் முழுவதுமே அவருக்கு புண்ணாக தான் இருக்குது, கட்டியாக தான் இருக்குது. ஒருவேளை அந்த மனிதன் உட்காந்து தூங்க முடியுமா? உட்காந்தியும் தூங்க முடியாது. ஒரு சைடு குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு போயிட்டார், ஒரு சைடு தன் சரீரத்திலலாம் வேதனை, ஒரு சைடு அவருக்கு சரியான உணவு கூட யாராவது கொடுத்தாதான் உண்டு, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்படியாப்பட்ட மனிதனுடைய இதயத்தில் என்ன விசுவாசம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இப்படி பாரமாக வாழ்கிறதுக்கு செத்தரலாம் தான் நினைப்பாங்க. யாராக இருந்தாலும் சூசைட் பண்ணிக்குவோம், இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம குடும்பம்லாம் இருக்குது, நம்மளை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்களே, அதுவும் ஊருக்கு வெளியே ஒதுக்கி வச்சுருக்கிறாங்களே, நம்ம யாரையும் தொட முடியாது, நம்மளை யாரும் தொடணும்னு நினச்சாலும் தொடறதுக்கு விரும்ப மாட்டாங்க, நம்ம குடும்பத்து பிள்ளைங்க கூட விரும்ப மாட்டாங்களே அப்படின்ற அந்த வேதனை அந்த மனுஷனுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பார். கேள்விப்பட்டு மலையிலேருந்து இயேசு மகாராஜா சிஷர்களோடு அவ்வளோ திரளான மக்களோடு கூட நடந்து வரும்போது இவர் எவ்வளோ ஆசையாக ஓடி இருப்பார் இயேசுசாமியை பார்க்க. கற்பனை பண்ணி கூட நம்மளால் பார்க்க முடியாது. அவர் இதயத்தில் தீர்மானிச்சிருக்காரு, அந்த இயேசுசாமி நினச்சா என் சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியெல்லாம் இப்பயே சுகமாக்க முடியும், நான் உடனே சுகமாக்கப்படுவேன் அப்படின்னு அவர் தீர்மானிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவ்வளோ கூட்ட மக்கள், அந்த கூட்ட மக்களுக்கு மத்தியில் இவர் போகவே கூடாது. சொல்லப்போனால் இவர் போனார்னாலே அது தீட்டாக தான் நினைப்பாங்க. எப்படி குஷ்டரோகம் உள்ள மக்கள்கிட்ட வரலான்ட்டு இவர் ஆசையாக எப்படியோ ஓடிட்டார். இயேசுசாமிக்கிட்ட போயிட்டு அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா, சாமி உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் என்ன சுகமாக்க உங்களால் முடியும் சாமி, இதை நான் நம்புகிறேன் சாமின்னு அவர் பணிந்து இயேசு மகாராஜா கிட்ட வேண்டி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின்
அந்த இரக்கமுள்ள இருதயத்தை பாருங்கள். அவர் உடனே வார்த்தையால் பதில் சொல்லலை. அவர் தமது கையை நீட்டி, குஷ்டரோகியை யாருமே தொடக்கூடாது, தீண்டத்தகாத மனிதன், அவரை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுனார். உடனே அந்த மனிதன் சுத்தமானான் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்குது. சுத்தமானதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மோசே கட்டளையிட்ட காணிக்கையை போய் ஆசாரியனுக்கு உன்னை காமிச்சு செலுத்தணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். 2 குருவியை எடுத்துகிட்டு போனால் அதில் ஒரு குருவியை பலி செலுத்துவாங்க, ஒரு குருவியை பறக்க விடுவாங்க, அப்புறம் 2 ஆட்டுக்குட்டி, 1 வயது உள்ள ஒரு பெண் ஆட்டுக்குட்டி, நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க செய்ய வேண்டியது. அதுக்கப்புறமா அவர் திரும்ப ஊருக்குள்ளே போகணும்னா இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த குஷ்டரோகியோடைய மனநிலைமை, அவன் இருந்த அந்த ஸ்தானத்தில் எப்பேற்பட்ட மனிதனாலேயாவது சரி தேவன் மேலே ஒரு விசுவாசம் வைக்க முடியுமா? எல்லாரும் தேவனை வேணால் தூசிப்பாங்க, மனிதனை தூசிப்பாங்க, மக்களை தூசிப்பாங்க. இன்றைக்கும் நமக்கு ஒரு வியாதி, ஒரு சின்ன உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா கூட என்னடா இது வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்க்கையே வெறுத்து போயிடுவோம். அந்த குஷ்டரோகிக்கு இருந்த விசுவாசம் தான் இன்றைக்கி நமக்கும் தேவை. அவர் என்ன சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நமக்கு விடுதலை உண்டாக, நமக்கு சுகம் உண்டாக, நாம் வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட, நமக்கு விசுவாசம்னு ஒன்று இல்லாமல் தேவனால் நம்மளை சுகப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து சுகமாக்கின நிறைய பேரில் எல்லாரையும் பார்த்து அவர் சொன்னது தான், ஸ்திரீயே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யாரை பார்த்தாலும் அதுதான், உன் விசுவாசம். 2 குருடர்கள் கத்திக்கிட்டே வராங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது அப்படின்னு கண்களை தொட்டு சொன்ன உடனே அவர்களுக்கு உடனே சுகமாயிருச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பைபிள் எழுதியிருக்கு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னா என்னன்னா, தேவனை, அவர்தான் மெய்யான தேவன், அவர் என்னை ரட்சிக்க வல்லவர், அவரால் எதையும் செய்ய முடியும்னு ஒரு மனிதன் விசுவாசித்தாலே அவனுக்குள்ள நீதி இருக்குதுன்னு தேவனுடைய பார்வையில் அவனுக்குள்ள நீதி இருக்குது. அதுதான் அந்த வார்த்தையின் விளக்கம். அப்போது விசுவாசம் உள்ள ஒரு மனிதனுக்குள்ள எனக்குள்ள நீதி இருக்குதா அப்படின்னு நினைப்பாங்க. நீ தேவனை விசுவாசிச்சினாலே உனக்குள்ள நீதி இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த நீதி வந்தாலே கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் உங்களுக்காக அதை செய்து முடிப்பார். ஆமென். இதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த குஷ்டரோகி, அவனுடைய வேதனை, அவன் அன்னைக்கு சுகமாக்க யாருமே கூட இல்லை, யாருமே அவரை தூக்கிக்கிட்டு வந்தாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே எழுதலை. அவராக வந்தார். நொந்து போன உள்ளம் இருக்கும்போது கூட இயேசுசாமி மேலே நம்பிக்கையை வச்சு இயேசுசாமியை பார்த்து கேட்டார். அதே தான் அன்னைக்கு அவர் கேள்விப்பட்டார், இதெல்லாம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்ட இயேசுசாமிகிட்ட கேட்டார், இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய பேருடைய குடும்பத்தில் வியாதி, பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர், எவ்வளோ வியாதியினால் பணத்தெல்லாம் செலவு பண்ணி வருமானம் இல்லாமல், ஒரு சிலருக்கு ஹார்ட் பம்பே ஸ்லோவாக இருக்கணுவாங்க. ஒரு சிலருக்கு கேன்சர்லாம் தெரியும், அவங்களுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ் வந்துடுச்சு, இனிமேல் அவங்கள சுகப்படுத்தவே முடியாதுன்னுவாங்க. ஒரு சில வியாதியெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இவரை எப்படி ஒதுக்குனாங்களோ அது மாதிரி ஒரு சில வியாதிகளெல்லாம் மனிதன் தொட முடியாது, அவங்களே தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு வியாதிகள்லாம் இருக்குது. எய்ட்ஸ் வியாதி உள்ளவங்க, அந்த மாதிரி எந்த வியாதியில் நீங்கள் இன்றைக்கி வேதனைப்பட்டாலும், அதனால் உங்கள் குடும்பத்தில் பெரிய வேதனை வந்துருச்சா, அதனால் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் இல்லாமல் போச்சா, நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் வீணாகிக்கிட்டு இருக்கா, கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்குறது நீதி தான். என்ன நீதி? பெருசாக நீங்கள் ஒன்றும் உழைச்சி கஷ்டப்படுறது ஒன்றும் கிடையாது. என் சாமி, என்ன இந்த பூமியில் படைத்த சாமி எனக்காக மொத்த சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் சிந்தி தானே என்னை மீட்டு கொண்டாரு. வேறு யாரும் அப்படி இதுக்கு மேலே பண்ணவும் முடியாது. அந்த சாமியை நான் நம்புகிறேன், அந்த சாமி மேலே நான் விசுவாசம் வைக்கிறேன், அவர் என்னை சுகமாக்க முடியும்னு சொல்லி நீங்கள் உங்கள் இதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. அதை நினச்ச அந்த செகண்டே
கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். இதுக்கு யாரோ வீட்டுக்கு வரணும், யாரோ தலை மேலே கை வைக்கணும், யாரோ அந்த சுகத்தை தரணும் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய வல்லமை அப்படியும் நடக்கும், நடக்காதுன்னு கிடையாது, அப்படியும் நடக்கும். ஆனால் உங்கள் விசுவாசம் அதையும் தாண்டி நடக்கும். நீங்கள் நினைக்கும் போதே உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் கர்த்தர் சுகமாக்க முடியும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நீதியின் பிதாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, அப்பா, அன்னைக்கு அந்த குஷ்டரோகிக்கு இருந்த அந்த விசுவாசம் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை சுவாமி. அந்த விசுவாசத்தை இப்பொழுது எல்லாருக்கும் தருவீராக. மனம் உடைஞ்ச நிலைமையில், குடும்பமே என்ன ஆக போகுதுன்னு தெரியாத நிலைமையில், ஏறத்தாழ நடு தெருவில் தான் இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோன்னு சொல்கிற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்காகவும் இப்பொழுது ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த ஒரு வியாதினால், அந்த ஒரு பலவீனத்தினால் என் குடும்பமே சுக்குநூறாக உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க சுவாமி. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இப்பொழுது தொடுவீராக. அவர்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் வரட்டும் சுவாமி. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு பைபிளில் எழுதியிருக்கு ஏசப்பா. அதே மாதிரி அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரட்டும். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, தேவன் அவர்களை சுகப்படுத்துவீராக. ஒரே செகண்டில் அன்னைக்கு அந்த குஷ்டரோகி சுஸ்தமானான் சுவாமி. அதே மாதிரி இவர்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் சுவாமி. சுகப்படுவார்களாக. வேதனைகளெல்லாம் மாறட்டும். இது தேவன் படைத்த பூமி. மனிதனை இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படி தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மனிதன் வியாதிக்காகவும் மிருகங்களுக்காகவும் மனிதன் பயந்து போய் ஒடுங்கி போய் வாழ்கிறதுக்கு கிடையாது. நீ யூதா கோத்திரத்து சிங்கத்தோடைய மகன். உனக்கு எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எழுந்து பிரகாசிக்கிற நேரம் இது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழக்கூடிய நேரம் இது. கர்த்தாவே, நீர் அவர்கள் எல்லாரையுமே ஆசீர்வதிப்பீராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுதே ஆசீர்வதிப்பீராக சுவாமி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.